ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் படத்தை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்ட்டோடைய ஸ்டார்டிங்கில் ஹீரோ கம்பெனியோட மேனேஜர் ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க கம்பெனியோட கோஆபரேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த குட்டி பாப்பா தான் பேசுறா. லிட்டில் மேம், நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன், சீக்கிரமாவே உங்களை பார்க்க சவுத் சிட்டிக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க. ஹீரோயின் யாருக்காகவோ காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஒரு பொண்ணோட வராரு. இந்த பொண்ணு பேரு ஜிங்வி. ஹீரோடைய அம்மா தான் ஹீரோவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணி அவரு கூட அனுப்பி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவ தான் இந்த டிராமாவுடைய வில்லையும் கூட. அங்க ஹீரோயின் உட்காந்துருக்கத பார்த்துட்டு ஹீரோயினை பத்தி இவளுக்கு நல்லாவே தெரியும் போல. அதனால ஹீரோயினை பார்க்க கூடாதுன்னு வாங்கல அந்த பக்கம் போலான்னு ஹீரோவை தசை திருப்பி வேற ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அந்த ஷாப்ல இருந்து வெளியில போகும்போது தான் ஹீரோவுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கு. ஆப்போசிட்ல அந்த குட்டி குழந்தையும் ஹீரோடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஒரு ஆள் வந்தாரு இல்லையா, அவர் கூட ஒரு பொண்ணுமே வரா. இப்போ அந்த குட்டி பாப்பா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ரூயன் அம்மா எங்க இருக்கீங்க, நான் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா 3 பேருமே இங்க வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கும் போது தான் ஹீரோவுக்கு தெரியுது ஹீரோயினுடைய குழந்தை இந்த குழந்தை கிடையாது, ஹீரோடைய ஹஸ்பண்ட் அந்த ஆளு கிடையாதுன்னு. அப்போ ஹீரோயினுக்கு என்ன மேரேஜ் ஆகல, எங்க மேரேஜ் ஆகலன்னு தெரிஞ்சா மறுபடியும் நான் ஏதாவது தொல்லை பண்ணுவேன்னு பயந்துதான் என்கிட்ட மேரேஜ் ஆன மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கா போல இருக்குன்னு ஹீரோ நினைச்சுக்கிறாரு. மேரேஜ் ஆகாமலேயே மேரேஜ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருந்தா இருடி உனக்கு இருக்குன்னு ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கா. இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்ராட்ல இருக்கிற ஹீரோயினுடைய ஒரிஜினல் குழந்தைய தான் காமிக்கிறாங்க. இந்த குட்டி பையன் பேரு குவான். அவங்க அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றானா. இப்ப கூட ஹீரோயினை தான் வரைஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் குழந்தைய நானே பாத்துக்க சொல்லிட்டு தான் சைனாக்கு வந்திருப்பாங்க. இப்ப அவங்க அம்மா பக்கம்னு குவான் ரொம்பவே அடம் பிடிச்சதால ஹீரோயின் மறுபடியும் அப்ராடுக்கு அவங்க குழந்தைய பக்கத்துக்காக வந்திருக்காங்க. குட்டி பையனுக்கு அவங்க அம்மா பார்த்ததும் அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. அவங்க அம்மாவை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு, இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு சைனாக்கு போகாதீங்க, நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா நானும் உங்க கூடவே வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இங்க சைனால தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய கம்பெனி ஹீரோயின் ஒர்க் பண்ற அந்த கம்பெனியோட கோஆபரேஷன் இருக்கிறதுக்கான மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்க ஹீரோயின் மட்டும் வரல. மீட்டிங் அட்டென்ட் பண்ணாம எங்க போறான்ட்டு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட, அம்மா உங்க கம்பெனியோடைய கிரியேட்டிவ் டைரக்டர் எங்கன்னு கேக்குறாரு. டைரக்டர் ரூயன் அவங்க பர்சனல் விஷயமா யூகே போயிருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொல்றதுக்கு, உங்க கம்பெனியோடைய கிரியேட்டிவ் டைரக்டர் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண வரலனா அப்புறம் எதுக்கு இந்த மீட்டிங், எனக்கு உங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ண விருப்பம் இல்லை, இப்பவே இதை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் எழுந்து போறாரு. உடனே ஹீரோயின் பாஸ் யூகேல இருக்கிற ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ண வராததால ஹீரோ நம்ம கம்பெனி கூட இருந்த கோஆபரேஷனை டெர்மினேட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கு ஹீரோயினும், நீங்க எதுக்கோ ஃபெயில் பண்ணாதீங்க, நான் இப்பவே சைனாக்கு கிளம்பி வரேன், வந்ததுமே மிஸ்டர் ஷா கிட்ட பேசி அந்த டீலை ஓகே பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் சைனாக்கு தான் திரும்பி வராங்க. வந்ததுமே ஹீரோட ஆபீஸ் போயிட்டு ஹீரோ எங்க இருக்காருன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஆபீஸ்ல இல்ல மவுண்டைன் கிளைம் பண்ண ஹைகிங் போயிருக்காங்கன்னு சொல்றாரு. அதனால ஹீரோயினும் எப்படியாவது ஹீரோ கிட்ட டீல் ஓகே பண்ணுங்கிறதுக்காக மவுண்டைன் கிளைம் பண்ண ஹீரோ கூட இவங்களும் போறான்னு முடிவு பண்ணி ஹீரோவை தேடி போறாங்க. அங்க ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த பொண்ணு எதுக்கு நம்ம கூட வந்தான்னு கேட்கும்போது அங்க இருக்கிற ஒரு ஆளு, இந்த பொண்ணு நம்மள மாதிரியே மவுண்டைன் கிளைம் பண்ண வந்திருக்கலாம், தனியா போறது டேஞ்சர் இல்லையா, அதனாலதான் நம்ம குரூப் கூட சேர்த்துக்கலாம்னு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாரு. முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களாம் எப்படி நம்ம டீம்ல சேர்த்துக்கிறது, ஒருத்தவங்க சரிஞ்சு விழுந்தா எல்லாரும் விழ வேண்டிதான், அதனால தேவையில்லாம ரிஸ்க்னு சொல்லிட்டு ஹீரோயினை திரும்பி போக சொல்லிட்டு அவங்க முன்னேறி போறாங்க. அதனால ஹீரோயினை கூட்டிட்டு வந்தாரு. ஆமாமா மிஸ்டர் ஷா சொல்றது சரிதான், உனக்கு தேவையில்லாம ரிஸ்க் வேணா, நீ பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த டீம் கூட ஜாயின் பண்ணி போறாரு. ஆனா ஹீரோயின் கிவ் அப் பண்ற மாதிரி தெரியல. இவங்க ஒரு பாதியில முன்னேறி போயிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மவுண்டனுடைய பாதி தூரத்துக்கு போயிட்டாங்க. அவங்களால சுத்தமா முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, வயிறெல்லாம் பெயின் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறாங்க. முன்னாடி போன ஹீரோவும் அவங்க டீம் கிட்ட, இன்னைக்கு மார்னிங் நம்ம கூட ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணி வந்தாலே அந்த பொண்ணு இன்னமும் வரலன்னு கேட்கும்போது, இந்த காட்டு பகுதி ரொம்பவே டேஞ்சரான பிளேஸ், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ஏதோ ஒரு ட்ரபிள்ல தான் மாட்டிருப்பா போல இருக்குன்னு அந்த ஆளு சொல்றதுக்கு, உடனே ஹீரோயினை தேடி தான் ஓடிட்டு இருக்காரு. அவர் வந்த வழி ஃபுல்லா தேடி பாக்குறாரு. ஆனா எங்கேயுமே ஹீரோயினை காணோம். என்னாச்சோ தெரியலன்ட்டு அவங்க டீமுக்கு கால் பண்ணி, இமீடியட்டா கொஞ்சம் ஆளுங்களை அனுப்புங்க, இந்த காடு முழுக்க தேடுங்க, ஒரு பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கவே, அப்போதான் ஹெல்ப்னு ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா ஹீரோயின் ஒரு புதருக்கு கீழே உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் கிட்ட போறாரு. அவங்க மேல இருக்கிற கோவத்துல இவருக்கு ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுன்னு திரும்பி வராரு. இருந்தாலும் ஹீரோயின் எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லும் போது அவருக்கு மனசே கேட்கல. ஓடி வந்த ஹீரோயின் காலை பிடிச்சு, கால சுளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குன்ட்டு மருந்து வைக்கலான்ட்டு எடுக்க போனா, அப்ப கூட ஹீரோயின் அவங்க காரியத்துல கண்ணா இருக்காங்க. மிஸ்டர் ஷா என்ன மன்னிச்சிடுங்க, லாஸ்ட் மீட்டிங் என்னால அட்டென்ட் பண்ண முடியாம போயிடுச்சு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. கடுப்பான ஹீரோவோ கொஞ்சம் வாய மூறியன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரே மருந்து எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தடை விட்டுட்டு இருக்காரு. மிஸ்டர் ஷா இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, நானே கடுப்புல இருக்கேன், இதுக்கப்புறம் என் பின்னாடி வர வச்சுக்காத, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு அவர் பேக் தூக்கிட்டு அவர் படுக்க போயிட்டு இருக்காரு. ஹீரோயினும் எழுந்து நிக்கிறாங்க. பசி உயிர் போது போல இருக்கு, வயிற்று பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அதை பார்த்தா ஹீரோவும் மவுண்டைன் கிளைம் பண்ண வரும்போது இப்படிதான் பசியோட வருவியான்னு சொல்லி ஹீரோயினை தேடிட்டு அவங்கள தூக்கிட்டு போறாரு. நேரா ஹீரோயின் வீட்டுக்கு தான் தூக்கிட்டு வராரு. கதவை ஓபன் பண்ணி உள்ளார போயிட்டு உட்கார வைக்கிறாரு. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமேட்டு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிக்கிறாங்க. என்ன மறுபடியும் அந்த பிசினஸ் டீலை பத்தி தான் பேச போறியான்னு ஹீரோ கேட்கறதுக்கு, அப்படிலாம் எதுவும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு யூகேல இருக்கும் போது ஹீரோயினுடைய குட்டி பையன் ஹீரோயினுக்காக அவனே செஞ்ச குக்கீஸை கொடுத்து அனுப்பியிருப்பான் சைனாக்கு வரும்போது, இப்போ அந்த குக்கீஸ் பாக்ஸை எடுத்து நான் யூகேல இருந்து ரிட்டர்ன் ஆகும்போது இந்த ஹோம்மேட்
குக்கீஸை எடுத்து வந்தா நீங்க வேற என்ன மவுண்டன்ல இருந்து சர்வ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அதனால இந்த குக்கீஸை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோவும் வாங்கி அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. குழந்தை செஞ்சது தானே, அதனால அதோட ஷேப்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கவும் உண்மையிலே இந்த குக்கீஸை நீ தான் செஞ்சேன்னு கேக்குறாரு. உங்க பையன் தான் செஞ்சான்னு எப்படி சொல்றது, அதனால ஹீரோயினும் நான் தான் செஞ்சேன்னு போய் சொல்றாங்க. ஹீரோவும் அந்த குக்கீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பரவாயில்ல, ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமா இல்ல, சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவோம். அவ்வளோலாம் நீங்க சகிச்சுக்கிட்டு அதை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, புடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குக்கீஸை புடுங்க போறாங்க. ஆனா ஹீரோ தர மாட்டேங்கிறாரு. இப்படிதான் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்த பொருளை திரும்ப கேட்பேன்னு சொல்லிட்டு சரி நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேன், உன் காலு சரியானதுக்கு அப்புறம் என்ன ஆஃபீஸ்ல வந்து மீட் பண்ண, நம்ம டீல ஓகே பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். அப்பனா நான் நாளைக்கே உங்களை தேடி ஆஃபீஸ் வரேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே ஹீரோயின் காலை பார்த்து பாரு காலை இன்னும் சரியாகல, ஒர்க் ஆனதும் முன்னாடி நிக்கிறா பாருன்ட்டு வேணும்னே ஹீரோயின் கிட்ட இந்த பாரு இன்னும் 2 நாளைக்கு நான் ரொம்பவே பிஸியா இருப்பேன், அதனால எனக்கு உன்னை மீட் பண்ணலாம் டைம் இல்ல, அதனால இன்னும் 3 நாள் கழிச்சு என்ன பார்க்க வான்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா மறுநாளே ஹீரோயின் காலைல ஒரு கட்டை போட்டுட்டு ஹீரோவை பார்க்க ஹீரோடைய ஆஃபீஸ் தான் போறாங்க. ஹீரோவும் வராரு. ஹீரோ கிட்ட அந்த கம்பெனியோட கோஆபரேஷன் பத்தி பேசவும் அவங்க காலில் இருக்கிற கட்டை பார்த்துட்டு அவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்ப உடனே வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு கோவத்துல அவங்களை கண்டுக்காமலே உள்ள போறாரு. என்ன இப்படி கண்டுக்காம போறாருன்ட்டு ரொம்ப சத்தமா மிஸ்டர் ஷா நீங்க தான் என்கிட்ட சொல்லிருக்கீங்க இந்த கோஆபரேஷனை பண்ணிக்கலான்னு, அப்புறம் எதுக்கு என்ன கண்டுக்காமலே போறீங்கன்னு ரொம்ப கத்தி பேசவும் அந்த ஆபீஸே ஹீரோயின் தான் பாக்குது. இப்பதான் ஹீரோயின் மரமண்டைக்கு உரைக்குது, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்களே அப்படின்ட்டு தனியா ஹீரோ கிட்ட போயிட்டு மிஸ்டர் ஷா நீங்க தான் என்ன வர சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்கை அட்டென்ட் பண்ண போறேன், அதனால நான் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினும் ரொம்ப நேரமா ஆபீஸ்ல உட்காந்து வெயிட் பண்றாங்க. கிட்டத்தட்ட சாயந்தரம் ஆகிடுது, ஆபீஸே மூட போற டைம். அவ்வளோ நேரம் ஆகியும் ஹீரோ திரும்பி வரவே இல்லை. ஹீரோயினுக்குலாம் செம்ம கடுப்பாயிடுச்சு, இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸை விட்டு கிளம்பி கார்ல போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போதே ஹீரோனிக்கு ஹீரோடைய அசிஸ்டன்ட் கால் வருது. ஹீரோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்காரு, இப்போ நீங்க மீட் பண்ணலாம்னு சொல்லி அதனால மறுபடியும் ஹீரோயின் அவங்க காரை டர்ன் பண்ணி திரும்பி போகும்போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. இங்க ஹீரோவுக்கு ஹீரோயின் போன காரு கிராஷ் ஆன சவுண்ட் கேட்டு உடனே ஓடி வந்து ஹீரோயினை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. ஹீரோயினால சுத்தமா நடக்கவும் இல்லை, கால் எடுத்து வைக்கிறாங்க, கால் ரொம்ப ஃப்ராக்சர் ஆயிருக்கு போல, கீழே விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள தூக்கி உட்கார வச்சு அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க பையனுக்கு தான் கால் பண்ணி பேசுறாங்க. அந்த குட்டி பையனும் அம்மா நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன், சீக்கிரமா என்ன உங்க கூடயே வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நர்ஸ் ஹீரோயினுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்காக வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போகும்போது அதே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்த ஹீரோடைய அம்மா பாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மா ஹீரோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. டைம் ஆயிடுச்சுமா நீங்க வீட்டுக்கு போல, நான் வேணா உங்களை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ண ஹீரோ கேட்கறதுக்கு ஏன் என்ன அவ்வளவு சீக்கிரமா அனுப்பி வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த ரூயனை பார்க்க போறியான்னு கேக்குறாங்க. ஹீரோவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அமைதியாவே இருக்காரு. நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சு, எதுக்குடா இன்னமும் அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க, உன் தங்கச்சி இறந்ததுக்கு காரணமே அவளுடைய தம்பி தான், எதுக்கு இன்னமும் அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க, நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டியான்னு ஹீரோ பிடிச்சு நல்லா திட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க அந்த வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோவும் ஹீரோடைய பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட சேர்ந்து ஹீரோவுமே அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்போதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு என்ன மேரேஜ் ஆகல, அந்த ஹோட்டல் ரூம்ல பார்த்தது கூட என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான், அந்த குழந்தை கூட என் ஃப்ரெண்டோட இதுன்னு சொல்றாங்க. அதான் ஆல்ரெடி எனக்கு தெரியுமே, அவங்க ஃபேமிலியோட இருக்கும்போது நானே ஒரு தடவை பார்த்திருக்கேன்னு சொல்றாரு. அப்படியே மார்னிங் ஆகுது. ஹீரோடைய பாஸ் ஹீரோயினை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காரு. ஹீரோ இவங்க கம்பெனியோட கோஆபரேஷன் பண்றதுக்கு சைன் பண்ணிட்டாராம், அதனால அந்த பாஸுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. எல்லாமே ஒன்னு இல்லதாம்மா, நீ மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அதோட ஹீரோயின் கையில ஒரு இன்விடேஷன் கார்டையும் கொடுத்து ஜுவல்லரி ஷாப்புக்கான பார்ட்டி நடக்க போகுதுமா, அதனால அந்த பார்ட்டிக்கு நீயுமே கூட வாமான்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அந்த பார்ட்டிக்கான நாளும் வருது. ஹீரோயினும் அவங்க பாஸ் கூட அந்த பார்ட்டிக்கு தான் போயிருக்காங்க. அதே பார்ட்டிக்கு ஹீரோவும் ஹீரோ கூட அந்த ஜெங்வியும் வரா. இவங்க 2 பேரும் பேரா வரதை பார்த்துட்டு அந்த பார்ட்டிக்கு வந்தவங்கலாம் பாரு அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க, அவங்க பேர் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்க பாஸ் கிட்ட சரி நீங்க பாருங்க நான் போயிட்டு அந்த ஜுவல்லரி எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாங்க. அப்பதான் அங்க ஒரு கிறிஸ்டல் ஜேர்டு இருக்கு. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கும். அவங்க பையனுக்கு இது போட்டா அழகா இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்க. அதோட பிரைஸை விசாரிக்கும் போது அதோட பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கேன்ட்டு அந்த ஜேடை அதே இடத்துல வச்சிடறாங்க. அப்போ அவங்க ஒரு லேடி வராங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட இந்த ஜேடு ரொம்ப சூப்பரா இருக்கு, உங்க குழந்தைக்காக பாத்துருந்தீங்களான்னு கேட்கும்போது ஆமா எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான், என்னுடைய பையனுக்காக தான் இந்த ஜேடை பாத்துருந்தேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துறாரு. ஹீரோயின் தனக்கு பையன் இருக்குன்னு சொன்னதை காதுல வாங்கிறாரு. இன்னும் என்னென்னலாம் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்காருன்னு பாத்துட்டு இருக்க அந்த ஜிங்வி ஹீரோ கிட்ட வாங்கலாம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேறொரு பக்கம் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த லேடியோட குழந்தை அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல கீழே விழுற மாதிரி போறான். அப்போ ஹீரோயின் தான் ஓடி போயிட்டு அந்த பையனை காப்பாத்துறேன்னு அவனை காப்பாத்தி விட்டுட்டு ஸ்விம்மிங் பூல்ல கால் தவறி அவங்க விழுந்துறாங்க. ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியாது போல தண்ணிக்கடியில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் தண்ணியில குதிச்சு ஹீரோயினை காப்பாத்தி மேல தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு சிபிஐ எல்லாம் கொடுத்து அவங்கள காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன தண்ணியில இருந்து காப்பாத்தினதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஹீரோயினை பிடிச்சி வச்சு அவங்கள கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால அவங்களுமே ஹீரோவை கிஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ அவருடைய வீட்டுக்கு போறாரு. அங்க அந்த ஜிங்வி தான் இருக்கா. ஹீரோ கிட்ட அந்த ரோயன் எப்படி இருக்கான்னு கேட்கும்போது அவ இப்போ நல்லாதான் இருக்கான்னு ஹீரோ சொல்றாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு
பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நீங்க உடம்பு முடியாம இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல உங்களை அம்போனை விட்டுட்டு ஓடி போயிட்டா. ஆனா நீங்க என்னடான்னா அவகிட்ட போயிட்டு இவ்ளோ கேரிங்கா இருக்கீங்களேன்னு கேட்கும்போது இவ பேசுறத சுத்தமா ஹீரோ கண்டுக்கல. நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் படுக்க போறாரு. இவளுக்கு அப்படியே இங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இவ என்ன பண்றானா ஹீரோயினியை சிபிஆர் கொடுத்து காப்பாத்திருப்பாரு இல்லையா, அதை அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அதை இப்போ அவங்க அம்மாவுக்கு அனுப்பி வச்சு பாருங்க ஆண்டி உங்க பையன் எவ்வளவு அவகிட்ட கைண்ட நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி விடுறா. மறுநாள் காலையிலே ஹீரோடைய அம்மா ஹீரோயினை மீட் பண்ணி என் பையன் தான் நீ வேணான்னு சொல்லி உன்னை தூக்கி போட்டுட்டு ஜெங்வி கூட போயிட்டேன், அப்புறம் எதுக்கடி மறுபடியும் என் பையனுடைய லைஃப்ல வந்துட்டு இருக்க, ஒழுங்கா இதுக்கப்புறம் என் பையனை விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டி விட்டுட்டு போறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க பையனை பக்கத்துக்காக அப்லோட் போயிருக்காங்க. அங்க அவங்க பையன் ஹீரோயினை பார்த்ததுமே அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறான். அம்மா என்னுடைய ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு எல்லாருமே இருக்காங்க, ஆனா எனக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, எனக்கு அப்பா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ரொம்ப ஏக்கமா கேட்கறான். இதை கேட்கும் போது ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அவனை கம்ஃபர்ட் பண்ணி அப்படியே தூங்க வைக்கிறாங்க. தூங்கிட்டு இருந்தவா திடீர்னு எழுந்து உட்காந்து அம்மா என்ன மறுபடியும் தூங்க வச்சுட்டு விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். குழந்தை ரொம்ப ஏக்கமா இருக்கானேட்டு இந்த தடவை ஹீரோயின் சைனாக்கு வரும்போது கையோட குழந்தையும் தான் கூட கூட்டிட்டு வராங்க. நெக்ஸ்ட் இந்த ஜிங்வி இருக்காளையா, அவ ஹீரோடைய அம்மா கிட்ட இப்பெல்லாம் சரியா உங்க பையன் வீட்டுக்கே வரதுல, எப்ப பாரு அந்த ஹீரோயின் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்க நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்ப இவங்க முன்னாடி யாரோ ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பேக் சைட்ல இருந்து பார்க்கும்போது இவங்களுடைய பொண்ணு அந்த செத்து பொண்ணு குயிங் மாதிரி இருக்கவும் தான் பொண்ணு தான் போயிட்டு இருக்கா நினைச்சு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. அப்ப முன்னாடி ஒரு பொண்ணு ட்ரேயை கொண்டு வந்துட்டு இருக்கா. அதுல இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் இந்த ஜிங்வி தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்லவும் கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. அம்மா இப்ப எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு ஹீரோ கேட்கும்போது ஆண்டியோட கால் உடைஞ்சிருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க. நாங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு முன்னாடி போன பொண்ணு குயிங் மாதிரி இருந்ததால அந்த பொண்ணை சேஸ் பண்ண போறேன்னு சொல்லி தான் ஆண்டி எப்படி கீழே விழுந்துட்டாங்க. பாவம் ஆண்டி, அவங்க பொண்ணை இறந்தது கூட இன்னும் அவங்க மனசை ஏத்துக்கல. எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரூயன் தான். ஆனா நீங்க என்னன்னா அவதான் வேணும்னு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்களேன்னு கேட்கும்போது சத்தம் கேட்டு ஹீரோடைய அம்மாவை எழுந்து நீ எதுக்கடா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, இந்த உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, ஆனா உன் கண்ணுக்கு அந்த ரூயன் மட்டும் தான் தெரியலா, உன் தங்கச்சி சத்த தானே மறந்துட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவா அம்மா நீங்க குயிங் இறந்ததுல இருந்து ரொம்பவே எமோஷனலா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா என்ன பண்றது, இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். குயிங் இறந்ததுக்கும் ரூயனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அன்னைக்கு நடந்தது ஒரு விபத்து மட்டும்தான், அதனால இதுக்கப்புறம் நீங்க ரூயனை பிளேம் பண்ணாம இருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நைட் ஆகுது, யாரோ வீட்டுல காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டதும் ஹீரோயினும் போயிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க ஹீரோ தான் வந்து நிக்கிறாரு. கையில கட்டு வேற கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பாரு போல. ஹீரோயினை பார்த்ததுமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஷா என்ன பண்றீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்களா, இந்த நேரம் பார்த்து இங்கே வந்திருக்கீங்க, அக்கம் பக்கத்துல பார்த்தா என்ன நினைப்பாங்க, இருங்க இப்பவே உங்க அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி உங்களை வந்து கூட்டிட்டு போக சொல்றேன்னு சொல்லிட்டு அவரு பேன் பாக்கெட்ல கையை விட்டு போன் எடுக்க ட்ரை பண்ணா ஹீரோ விடவே மாட்டேங்கிறாரு. ஹீரோயின் கையை பிடிச்சி அங்க வால்ல பின் பண்ணி அவங்கள பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடுப்பான ஹீரோயினும் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டு ஒழுங்கா இங்க இருந்து போங்கன்னு சொல்லும்போது என்னால எங்கேயும் போக முடியாது, இங்க தான் தங்கிப்பேன்னு சொல்லவும் ஆல்ரெடி ஹீரோ வேற ரொம்ப போதையில இருக்காரா, அதனால ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு சோஃபாலே படுக்க வச்சிடறாங்க. இந்த குட்டி பையன் வர தூக்கத்துல இருந்து எழுந்து வந்து ஹீரோ பார்த்துட்டு இந்த அங்கிள் யாருமா, ஒருவேளை இவர் தான் என்னுடைய அப்பாவான்னு கேட்டுட்டு இருக்கான். வாய மூடு, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. மார்னிங் ஆகுது. ஹீரோ தூங்கி இருந்து அவர் முன்னாடி இருக்கிற குழந்தைங்க திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னது இது குழந்தைங்க திங்ஸா இருக்கு, ஒருவேளை இங்க ஏதாவது குழந்தைங்க இருக்கான்னு ஹீரோயின் கிட்ட கேட்கவும் நான் அந்த நோட் புக் எல்லாம் ஜாஸ்மின்காக வாங்கினேன், அதாவது அந்த கேர்ள் பேபி இருக்கா இல்லையா அவளுக்காக வாங்கினேன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறாங்க. சரி இங்க பாத்ரூம் எங்க இருக்கு, நான் பாத்ரூம் யூஸ் பண்ண போறேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு ஐயோ பாத்ரூம்ல வர என் பையன் யூஸ் பண்ற குட்டி பிரஷ் டவல்ன்ட்டு எல்லாமே இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் யாருதுன்னு சொல்லி கேட்பாரு அப்படின்ட்டு. இங்க பாத்ரூம்னா கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வந்து போறது பார்த்தா யாராவது தப்பா பேசுவாங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி ஹீரோவா அறக்க பிறக்க அங்க இருந்து அனுப்பி வச்சிடறாங்க. இப்பதான் ஒரு தலை விடுதுன்னு பார்த்தா ஹீரோ அந்தான போனதும் ஹீரோடைய அம்மா இந்தான வராங்க. என் பையன் லாஸ்ட் நைட் இங்க தான் தங்கினானு கேட்கவும் ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. ஓங்கி ஹீரோயினை செவ்வலே அறிஞ்சிட்டு எதுக்கடி இன்னமும் சாகாம இருந்து எங்க உயிரை வாங்குற, என் பொண்ணே உங்க ஃபேமிலியில தான் இறந்து போனா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, என் பையன் தான் நீ வேணான்னு சொல்லிட்டு ஜிங்வியை மேரேஜ் பண்ணிக்க போறான்ல, அப்புறம் எதுக்கடி இன்னமும் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு ஹீரோயினை ரொம்ப படுமட்டமா பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் ஹீரோயினையும் பொறுத்து போவாங்க. இங்க பாருங்க நான் ஒன்னும் உங்க பையன் பின்னாடி சுத்தல, அவர் தான் திரும்ப திரும்ப என்னோட பின்னாடி வந்துட்டு இருக்காரு, உங்களுக்கு தைரியம் தான் உங்க பையனை போயிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு ஹீரோடைய அம்மாவும் இப்ப வேணா நான் போறேன், ஆனா இன்னொரு டைம் என் பையன் கூட நீ க்ளோஸ் ஆயிருக்க ட்ரை பண்ணது கூட எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்க நல்லா மிரட்டி விட்டுட்டு தான் போறாங்க. நெக்ஸ்ட் இங்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோவுக்கு ஃபோன் கால் வருது. உங்க அம்மா இங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல, காலையில எங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு. ஹாஸ்பிட்டல்ல இல்லைன்னா கண்டிப்பா அம்மா ரூயனை பக்கம் தான் போயிருப்பாங்கன்னா மறுபடியும் ஹீரோயின் வீட்டுக்கு தான் போறாரு. ஹீரோ நினைச்ச மாதிரி ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயின் வீட்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அம்மா இப்ப எதுக்கு இங்க வந்தீங்கன்னு ஹீரோ கேட்கறதுக்கு நீ இங்க வராம இருந்தீங்கன்னா நான் எதுக்கு இங்க வர போறேன், எல்லாமே ஒன்னால தானே ஹீரோ பிடிச்சி நல்லா திட்டிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுல இருக்கிற ஹீரோயினும் வெளியில அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது தெரியாம தான் குழந்தைய ஏறிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக வெளியில வந்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வர நான் ரூயனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா, என்னால அவளை விட்டு கொடுக்க முடியாதுன்னு அவங்க அம்மா கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஹீரோயினும் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ண தெரியாம அந்த குழந்தைய வச்சுட்டு அங்கேயே தான் அமைதியா நிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ அவங்க அம்மா கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு அட்மிட் ஆயிருந்தப்போ அவ வேணா என்ன செல்ஃபிஷா விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா நான் இன்னமும் அவளை தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோயினை பத்தி பேசவும் இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது அன்னைக்கு
அன்னைக்கு ஹீரோடைய அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, என் பையனுக்கு உன் முகத்தை பார்க்க விருப்பம் இல்லையா, முதல்ல இங்கேருந்து போந்தானே சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் என்ன நான் விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. அப்ப இதுல என்ன தெரியுது, ஹீரோடைய அம்மா தான் தங்கிட்ட போய் சொல்லியிருக்காங்கன்னு. இப்பதான் ஹீரோனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அந்நேரம் பார்த்து குட்டி பையன் வர அந்த அங்கிளும் அந்த கிராண்ட்மாவும் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு கேக்குறா. திடீர்னு சத்தம் வந்ததும் ஹீரோவும் குழந்தைய பாத்துறாரு. டக்குன்னு ஹீரோயின் வர குழந்தையோட வாயை பொத்த ஆல்ரெடி ஹீரோ தான் குழந்தைய பாத்துட்டாரு. ரோயன் இந்த குழந்தை யாரோடையதுன்னு கேட்கவும் பக்கத்துல நிக்கிற ஹீரோடைய அம்மா வர இந்த குழந்தைய பார்க்கும்போது அச்சாசலா சின்ன வயசுல என் பையன் எப்படி இருந்தானோ அப்படி இருக்கான்னு சொல்றாங்க. இந்த குட்டி பையன் வேற எதுக்குமா வாயை பொத்திட்டு இருக்கீங்க, முதல்ல கையெடுங்கம்மான்னு சொல்றான். அதை ஹீரோவும் கேட்டாரு. நேரா ஹீரோயினி கிட்ட வந்து உண்மையை சொல்ல ரோயன், இந்த குழந்தை உன் அம்மாங்கிறா, இந்த குழந்தை யாரோடையதுன்னு கேட்கவும் இப்போ ஹீரோயினிக்கு என்ன பண்றதே தெரியல. நைஸா அந்த குழந்தைய கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ விடாம குழந்தையவும் ஹீரோயினையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, இந்த குழந்தை என்னுடைய தானு கேட்கவும் இப்போ ஹீரோயினிக்குமே வேற வழி இல்ல. ஆமா இந்த குழந்தை உங்களுக்கு தான், ஆனா இந்த குழந்தைய நான் தான் வளர்த்தா, நான் தான் பெத்தா, அதனால இந்த குழந்தைய என்கிட்ட இருந்து நீங்க பறிச்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய குழந்தையவே வயிற்றுல சுமந்துக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன அம்போன்னு விட்டுட்டு அப்ரோட் ஓடி போயிருப்ப, அதுக்கு பனிஷ்மெண்டா இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக கூடாது, என் பையனும் நீனும் என் கூட தான் இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் குழந்தையோட ஹீரோடைய வீட்டுல தங்கிடுறாங்க. அடுத்தவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்ச ஹீரோயின் மேல ஹீரோ ரொம்ப கேரிங்கா இருந்தாரு. இப்போ தனக்கு தான் ஹீரோயின் தெரிஞ்சா சும்மா இருப்பாரா, ராஜ மரியாதை தான். ஹீரோயின் வெளியில போனா அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு வருசலா மேடுங்கெல்லாம் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்காக ரொம்ப காஸ்ட்லியான ஜேடு நெக்லஸ் ஜுவல்ஸ் நிறைய வந்து வருசலா நிக்குது. ஆனா ஹீரோயினுக்கு இதுலலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அதனால ஹீரோ கிட்ட எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, இதெல்லாம் முதல்ல இங்க இருந்து எடுத்துட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போறாங்க. இங்க ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பாரா நான் என்ன பண்ணாலும் ஹீரோயின் கொஞ்சம் கூட என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறேன்னு புலம்பிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிருப்பாரு இல்லையா, இப்போ அதே மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரிங்க்ஸ் ஃபுல்லா மேல ஊத்திட்டு ஹீரோயின் கிட்ட குடிச்ச மாதிரி போயிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மறுபடியும் குடிச்சிட்டு வந்துட்டீங்களான்னு ஹீரோயின் கேட்க அப்படியே குட்டி பையனுடைய கண்ணை மூடி ஹீரோயினை கிஸ் பண்றாரு. உடனே ஹீரோயினும் ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டு உங்க மேல ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குது, முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்பனா நீயே வந்து என்ன குளிப்பாட்டி விடுன்னு சொல்லவும் என்ன ரொம்ப தெளிவா தெரியுறீங்க, ஆனா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க, உண்மையிலே நீங்க ட்ரிங்க்ஸ் தான் பண்ணிருக்கீங்களான்னு ஹீரோயினும் டவுட்டா கேட்க கண்டுபிடிச்சிடலன்ட்டு முதல்ல என்ன குளிப்பாட்டி விடு, இல்லைன்னா இப்படிதான் உன கேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்ட போக பையன் வேற பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த குழந்தைய போயிட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து வாங்க குளிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்க ஹீரோ தான் பயங்கர ரொமான்ஸ் மோட்ல இருக்காரு. அப்படியே ஹீரோயினை பிடிச்சி எடுத்தா ஒரு மடியில உட்கார வச்சு மறுபடியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோடைய அம்மா தனக்கு பேரன் இருக்கான்னு தெரிஞ்சு சும்மா இருப்பாங்களா, அதனால ஹீரோடைய பையனுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த குட்டி பையனும் அப்படியே அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்துக்காம அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க அம்மா எடுத்துக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பாட்டிக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இங்க இந்த ஜிங்வியை தான் காமிக்கிறாங்க. அவருடைய ஃப்ரெண்ட் அவருக்கு கால் பண்ணி நேத்து ஹீரோடைய அம்மா நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த ஹீரோடைய பையனுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க, எனக்கு என்னமோ அவங்க எல்லாரும் பேச்ச போயிட்டாங்கன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு வத்தி வச்சிட்டு இருக்கா. அதை கேட்டதே இவளுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அந்த குயின்கோடி டேத்துக்கு ஹீரோயின் ஃபேமிலி தான் காரணம் தெரிஞ்சும் அந்த ஓல்டு லேடி எப்படி அவகிட்ட போய் சேர்ந்தான்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே கோவப்பட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இங்க ஹீரோடைய ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய பையன் ஹீரோ கிட்ட ரொம்பவே ஜெல்லாகிட்டா. இவங்க 3 பேரும் ஃபேமிலியா இவங்களுடைய லைஃபை ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்க. ஒரு நாள் ஹீரோயின் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. கண் விழிச்சு பார்க்கும்போது அவங்கள யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆப்போசிட்ல 2 தடியருங்க வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும், எதுக்கு என்ன கிட்னாப் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன பணம் வேணுமான ஹீரோயின் கேட்கறதுக்கு எங்களுக்கு பணம்லாம் வேணாம் நீ தான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் உங்களை யார் அனுப்புறான்னு, உங்களை அந்த ஜின்வி தானே அனுப்புறான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு கரெக்டா அந்த ஜின்வி அங்க வரா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ விட்டுட்டு ஓடி போனியா, அப்படியே போய் தொலைய வேண்டியதானே, எதுக்கடி மறுபடியும் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இங்க ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. பையனுக்கு ஹீரோ சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு. ஆனா அந்த பையன் சாப்பிட மாட்டேங்கிறான். அம்மா வந்து தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். டைம் ஆயிடுச்சா, ஆனா இன்னமும் ரோயன் வீட்டுக்கு வரலன்ட்டு ஆஃபீஸுக்கு கால் பண்ணி ஹீரோ கேட்கிறாரு. அங்க ஆஃபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஹீரோயின் ஒர்க்க முடிச்சுட்டு எப்போவே கிளம்பிட்டதா சொல்றாங்க. அதை கேட்டதும் ஹீரோயின் வேற ஏதாவது டேஞ்சர்ல மாட்டிருப்பாருன்னு அவருக்கு ஒரே டவுட்டா இருக்கு. உடனே அவருடைய அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி ஹீரோயின் மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி இந்த சிட்டி ஃபுல்லா தேடுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, எப்படியாவது ஹீரோயினை சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் இங்க அந்த ஜின்வியை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு அவருடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி ஹீரோயின் மிஸ் ஆன விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிடுச்சு, போலீஸ் உங்களை ட்ரேசர் பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரமா அங்கேருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. உடனே அந்த ஜின்வி அவருடைய ஆளுங்கள்ட்ட சொல்லி எதுக்கு இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா இவளை ரேப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறா. அவங்களே ஹீரோயின் கிட்ட தப்பானதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பதான் அங்க கரெக்டா ஹீரோ வந்து அவங்க 2 பேரையும் உதச்சு தள்ளி ஹீரோயினையும் காப்பாத்துறாரு. எல்லாரும் வந்ததும் எப்படியாவது இந்த ஜின்வியும் தப்பிச்சு போலான்னு பாக்குறா. ஆனா கரெக்டா அங்க போலீஸ் வந்து அவளையும் லாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்தது ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க பையன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அங்க ஹீரோடைய அம்மாவுமே இருக்காங்க. அவங்க பண்ண தப்பு என்னன்னு இப்பதான் அவங்களுக்கு புரியுது. அந்த ஜின்வி இவ்வளவு ஒரு மோசமான பொண்ணா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் புரிஞ்சுக்காம தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அதோட ஹீரோ கிட்டையும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட பார்க்க வந்தா, ஆனா நான் தான் அவளை அலோவ் பண்ணல, நான் தான் என்னுடைய பையனுக்கு ஒண்ணு பார்க்கவே விருப்பம் இல்லைன்னு அவகிட்ட போய் சொல்லிட்டு அதனால அவளும் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டான்னு சொல்லி அவங்க பண்ண தப்ப ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டே சொல்லி சாரி கேக்குறாங்க. ஃபைனலா ஹீரோவுக்கும் ஹீரோயின் தன்னை விட்டுட்டு போல தான் அம்மா தான் ஹீரோயினை விரட்டி விட்டுருக்காங்கிற உண்மையும் தெரிய வருது. அப்புறம் என்ன, ஃபைனலா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் ஹாப்பியா இருக்காங்க. ஒரு நாள்
ஹீரோவும் ஹீரோயினியை சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்க கையில ஒரு ரிங்க போட்டு வெட்டிங் ப்ரப்போஸ் பண்றாரு. அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்ல எல்லார் முன்னாடியும் ஹீரோவும் ஹீரோயினையும் கிஸ் பண்ணி அவங்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்றதோட இந்த ஒரு அழகான ட்ராமாவுமே சூப்பரான எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.